கடத்திட்டு போய் அவங்கள அந்த பாலியல் தொழிலுக்கு பலாத்காரம் பண்றாங்க. அதுல இருந்து காக்கிறதுக்காகத்தான் இவ என்ன செஞ்சிருக்கா, இவர் அங்க அனுப்பி இருக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு, அங்க லைன்மேன் போக மாட்டானா, ஈபி தொழிலாளி போக மாட்டாரா? எத்தனையோ பேர் போவதுன்னு செய்யறாங்க. போறவங்க எல்லாம் பிரச்சனை குற்றவாளிகளா, தப்பு செய்யக்கூடியவங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவளுக்கு வரல. ஆனா அந்த கெட்ட எண்ணம் வந்ததனுடைய விளைவு ஆக்கிபத்து இல்லாமல் இறந்து போனார் என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்ப ஷேக் சொல்வது போல ஜிஹாது செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம். இங்க 4 விஷயம். முதல்ல ஈமான், இரண்டாவது தக்வா, மூணாவது இப்திகாவுல் வசீலா, ஷேக தேடுறது, நாலாவது அல் முஜாஹதத்து ஃபீ சபீலிஹி, அவளோடு சேர்ந்து அவள் சொல்ற மாதிரி ஜிஹாத் அறப்போர் செய்வது, ஆத்மாவோடு போராடுவது, அந்த களப்பணி ஆற்றுவது. இந்த 4ம் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம். ஹஜ்ரத் கௌஸுல் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முரீதுகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஷேகுமார்கள், வலிமார்கள் அல்லாஹ்வோடு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஒரே கண் கொண்டு பார்க்கிறார்கள். நம்மை போல இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் இப்படியெல்லாம் பிரித்து பார்க்காமல் எல்லாவற்றையும் ஒரே கண் கொண்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின், அவன்தான் துவக்கமானவன், அவன்தான் இறுதியானவன், அவன்தான் வெளியானவன், அவன்தான் உள்ளானவன். எந்த பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளில் முதலும் அவன்தான், இறுதியும் அவன்தான். இடைப்பட்ட காலத்தில் அந்த பொருள் வந்தது அழிந்து போகும். அந்த பொருளை பார்க்கும் போது முதலிலே தெரிய வேண்டியதும் அவன்தான், இறுதியாக அங்கே நிலைத்து நிற்பதும் அவன்தான், உள்ளிலும் வெளியிலும் இருப்பவனும் அவன்தான், லாகிரியத்தான பாத்தினியத்தான குணம் கொண்டு அந்த மனிதனை மூடியிருப்பவனும் அவன்தான். இப்ப எனக்கு அப்படி தெரியல, பார்க்கும்போது நீங்க தான் தெரிகிறீங்க. ஆயத்து தப்பா, நான் தப்பா? யார் தப்பு? நம்ம தான் தப்பு. பார்க்கிற கண்ணு தப்பு. பார்க்கிற கண்ணு சரியான கண்ணா இல்ல. கொஞ்ச நேரத்தில் தெருவில் நடந்து வரும்போது சினிமா போஸ்ட் பார்த்துட்டு வந்தோம், வாட்ஸ்அப்ல ஆபாசமான ஒரு செய்தியை பார்த்துட்டு வந்தோம், அல்லது பார்க்க கூடாத ஒரு பெண்ணை பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கு பின்னால போய் பார்த்தா அவ்வளவு எது தெரியும்? தெரியக்கூடாதுதான் தெரியும். அப்ப நம்முடைய நிலை அப்படி இருக்குது. நம்ம அதை மாத்திக்கிட்டு ஒரு ஷேக், ஒரு முரீது, ஒரு வலி, அவர் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர். தஃசீர் ரூஹுல் பயான்ல பல செய்திகளை பங்கங்காக இடைத்தருகளாக தருவார்கள். முரீதுகளோடு ஒரு ஷேக் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை குளிச்சுட்டு வருது. அது வயசுக்கு வந்த பிள்ளை. அதை பார்த்த உடனே ஷேக் முரீதுக்கு ஒரு பாடம் கொடுக்க நினைத்தார். அந்த பிள்ளை எப்படி கூப்பிட்டாருங்க, வாமா அப்படின்னாரு. அந்த பிள்ளை வந்துச்சு. வந்த உடனே அந்த பிள்ளையினுடைய நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தாரு. முடித்த உடனே முரீதுக்கு ஆசை வந்துருச்சு. இல்லை நானும் முத்தணும் அப்படின்னாரு. வேணாண்டா அப்படின்னாரு. இல்லை நான் முத்தணும், நீங்க மட்டும் முத்துறீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பக்குவம் இருக்குதுடா, உனக்கு அந்த பக்குவம் வரல, வந்தால் பார்ப்போம். இல்லை முத்தணும். அப்ப சொன்னாஹா, நான் எதற்கெல்லாம் முத்தம் கொடுக்கிறேனோ அதற்கெல்லாம் நீ முத்தம் கொடுக்க வேண்டும் என்றார். சரி என்றான் ஆசையில. சரி முத்தம் கொண்டு நெத்தியில முத்தம் விட்டான். கொஞ்சம் தூரம் போன பின்னால ஒரு கொல்லம் பற்றையில இரும்பு கம்பி ஒண்ணு நல்ல பழுக்க காய்ச்சி அடிக்கிறதுக்காக அப்படியே ஜெகஜகன்னு ஜொலிச்சுட்டு இருந்துச்சான். ஷேக் போனாங்க, அல்லாஹ்வுடைய வலி அவங்க, அப்படியே எடுத்தாங்க. பிஸ்மில்லா அப்படின்னா பையன்ட்ட இப்படி நீட்டினாங்க. ஆள் எஸ்கேப். ஏன்னா அவனுக்கு இது நெருப்பு, அது பொண்ணு. இவருக்கு ரெண்டுமே ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர். அதுதான் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை காணுகிற பாக்கியம். எல்லா பொருளிலும் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யார் வந்து பேசினாலும் அப்படியே அத்தஹியாத்தினுடைய இருப்பு இருந்து கொண்டு காதை செவிதாழ்த்தி கேட்பார்கள். யார் பேசினாலும் அப்படித்தான் கேட்பார்கள். ஏனென்றால் எந்த நாக்கிலும் மனிதன் பேச முடியாது அல்லாஹ் பேசாமல். எந்த நாக்கிலும் முத்தக்கல்லிம் மனிதன் அல்ல, அல்லாஹ் அவன்தான் பேசுகிறான். வலிமார்களினுடைய தர்பாரில் பொய்யன் வந்து பொய் சொன்னாலும் கூட செவி கொடுத்து கேட்பார்கள். காரணம் அந்த நாக்கில் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் இல்லாமல் இவன் இல்லை. இவனுடைய ஹரக்காத்துகள் சக்கராத்துகள் அனைத்திலும் இரண்டரை ஐக்கியமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ். அதை உணரக்கூடிய ஆற்றலும் அறிவும் நமக்கு இல்லாமல் போனது, அது வேறு பிரச்சனை. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறுகள் நமக்கு தெரிஞ்ச செய்திகள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயால பீடிச்சு கிடக்குறாங்க. ரஹீமா அம்மா வெளியே போனாங்க. ஷைத்தான் மாறு வேஷத்துல ஒரு மருந்து வியாபாரி மாதிரி வைத்தியர் மாதிரி உட்கார்ந்து இருந்தான். அம்மாவை கூப்பிட்டு சொன்னா, ஒரே ஒரு மருந்து இருக்குது, கொடுத்து அவங்க புருஷன் குணமாயிருவாருன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு தான்னாங்க. திரும்ப தர்றதுக்கு காசு உன்னிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. எதுவுமே இல்லையேன்னாங்க. ஏன் உன் தலைமுடி இருக்குல்ல, அதை அறுத்துத்தா அப்படின்னா. ரஹீமா அம்மா அப்படியே அறுத்தாங்க.
அறுத்து கையில கொடுத்தாங்க. மருந்தை கொடுத்துட்டு அவன் சொன்னான், ஒன்னும் சொல்ல வேணாம், இந்த மருந்தை சாப்பிட சொல்லு, சாப்பிட்டுட்டு இந்த வைத்தியர் தான் குணம் தந்தார் என்று மட்டும் சொல்ல சொல் என்றான். இந்த வைத்தியர் தான் குணம் தந்தார். இது தப்பாங்க, வெளிரங்கத்தில் பார்த்தா தப்பா? 56 ரபியுல் பக்கில் அவ்வளவுதான். எத்தனையோ டாக்டர்கிட்ட காட்டினா ஜத்து உட்காந்து தொழவே முடியல, முட்டு தேய்மானன்ட்டாரு. காரைக்கால் போனேன், பாண்டிச்சேரி போனேன், ஜிப்மர் போனேன், அங்க போனேன். கடைசியா பார்த்தா கொல்லாவரத்தில் ஒரு நாட்டு வைத்தியர் இருக்காரு ஜத்து, அவர்கிட்ட போய் அவர் முகத்தை பார்த்த உடனே குணமாயிடுச்சு. சுபஹானல்லாஹ். அப்ப எதுக்கு அவர் டாக்டர் வேற ஏதாவது தலசமத்து பார்க்கலாம், அவர் முகத்தை பார்த்த உடனே என்ன உண்டாயிடுச்சு சொல்றமா இல்லையா? இது ஒரு நடைமுறையில ஒரு அந்த வைத்தியரை புகழ்றதுக்காக, ஒரு நல்ல ஒரு வைத்தியரு, நல்ல பார்க்கிறாரு, குணமான ஆளு அப்படி சொல்றதுக்காக நாம சொல்றோம். அது போல இந்த ஆள் ஷைத்தான் சொல்லி கொடுக்கிறான், இந்த வைத்தியர் தான் குணம் தந்தார் என்று சொல்ல என்றான். அம்மா வந்தாங்க, மருந்தை கொடுத்தாங்க, ஏதுன்னு கேட்டாங்க. ஒரு வைத்தியரை பார்த்தேன், தந்தான், குணமாகும்னு சொன்னாரு. என்ன சொன்னான்னா அவளுக்கு விளங்கிருச்சு. என்ன சொன்னா அப்படின்னா, இந்த மருந்து வைத்தியர் தான் குணம் தந்தார் என்று சொல்ல சொன்னார். ரஹிமா, எனக்கு குணம் வந்தால், என் உடலுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தால் உனக்கு 100 கசையடி தருவேன் என்றார். 100 கசையடி தருவேன். நீ சாதாரணமான வார்த்தையை சொல்லவில்லை. என்ன வார்த்தை சொல்ற? மருந்தும் வைத்தியரும் குணம் தந்தார் என்று நான் சொல்ல வேண்டும் என்று நீ எனக்கு சொல்கிறாயா? ஏமாந்து விட்டாய் ரஹிமா, வந்தவன் இப்லீஸ் என்றார்கள். கடைசியில் அல்லாஹ்வுடைய தவக்குல். அல்லாஹ் சொன்னா, ஊருக்குது பிரிஜிலிக்க, காலை வச்சு பூமியை குத்துங்கன்னு அல்லாஹ் சொன்னா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குத்துனாங்க. குத்துன உடனே 2 ஊற்றுக்கண் வந்தது. ஒன்னுல இருந்து குளிக்க சொன்னா, ஒன்னு அள்ளி குடிக்க சொன்னா. குளிச்சா வெளியில உள்ளது நோய் போயிடுச்சு, குடிச்ச உடனே உள்ள நோய் போயிடுச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பூரண அழகு வந்து விட்டது. ரஹிமா அம்மாவும் அப்படி நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்க வெட்டுக்கிளி அப்படியே பறந்து வருதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ், தங்க வெட்டுக்கிளி பறந்து வருதான். அதை பார்த்த உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படியே அள்ளுறாங்க. ஒன்னொன்னா அள்ளுறான். பெரிய செல்வந்தரா இருந்தவங்க இல்லையா, எல்லாத்தையும் அள்ளுறாங்க. ஓடி ஓடி அள்ளி ஒரு இடத்துல அப்படியே சேர்க்கிறாங்க. வானத்துல 2 மேகம் வந்தது. அவங்க வீட்டினுடைய குதிர் பத்தயம் இருக்கு இல்லையா, அந்த பத்தயத்துல கோதுமை, நெல்லு, என்னெல்லாம் உண்டோ தானியங்கள் எல்லாவற்றையும் தானாக நிரப்பியதாம். எடுத்த எல்லாவற்றையும் அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது பன்மடங்காக கொடுக்கிறார். எல்லாம் நிரப்பிக்கிட்டு தான் இந்த தங்க வெட்டுக்கிளி வருது.